வந்து அனிஷா. நான் YMCA பாய்ஸ் டவுன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சராக இருக்கேன். இன்றைக்கி வந்து 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து ஃபஸ்ட் யூனிட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் யூனிட் வந்து ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ். இதில் வந்து ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், அப்புறம் ஸ்கோப்பிங், நெக்ஸ்ட் வந்து அல்காரிதமிக் டெக்னிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து ஃபங்க்ஷன். Function வந்து a function is a unit of code that is often defined with a greater code structure. ஃபங்க்ஷன்ங்கிறது வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னா அதோட ஒரு யூனிட் ஆஃப் கோடை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. A function contains a set of code that works on many kind of inputs like variables, expressions and produces a concrete output. இந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த செட் ஆஃப் கோட் வந்து அதில் வந்து வேரியபிள்ஸ் இருக்கலாம், கிளாஸ் இருக்கலாம், எல்லாமே வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கலாம், எல்லாமே வந்து ப்ராசஸ் பண்ணி ஒரு அவுட்புட்டை வந்து நமக்கு கொடுக்குது. அதான் வந்து ஃபங்க்ஷனோட வேலை. நெக்ஸ்ட் வந்து parameters and arguments. Parameters are the variables in a function definition and arguments are the values which are passed to a function definition. இது வந்து parametersங்கிறது வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் தான் என்ன சொல்கிறாங்கன்னா parameterன்னு சொல்கிறாங்க. ஆர்குமெண்ட்னா அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் நம்ம பாஸ் பண்ணுற அந்த வேல்யூ தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ் சொல்கிறாங்க. இது வந்து 2 types ஆஃப் parameters இருக்குது. parameters with type, parameter without type. 2 டைப்பாக டிக்ளேர் பண்ண முடியும் parameters. parameter without typeங்கிறது வந்து நம்ம parameter definitionல வந்து டேட்டா டைப் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதான் without type, டேட்டா டைப் இல்லாமல் வர்றதா வந்து parameter without typeங்கிறாங்க. parameter with typeங்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக parameterோட டேட்டா டைப், ஃபார் எக்ஸாம்பிள் இன்டாக இருக்கலாம், ஃப்ளோட்டாக இருக்கலாம், டபுளாக இருக்கலாம், இதெல்லாம் அந்த parameterோட டேட்டா டைப் கொடுத்து டிஃபைன் பண்ணுறதா வந்து parameter with type சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். இன்டர்ஃபேஸ்ங்கிறது வந்து இன்டர்ஃபேஸ் ஜஸ்ட் டிஃபைன்ஸ் வாட் அன் ஆப்ஜெக்ட் கேன் டூ பட் வாண்ட் ஆக்சுவலி டூ. அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எதை பண்ண போகுதுங்கிறத சொல்லும், ஆனால் அது உண்மையிலே அது வந்து அதை செய்யாது, அந்த ப்ராசஸை வந்து செய்யாது. இதான் வந்து இன்டர்ஃபேஸ். இம்ப்ளிமெண்டேஷன்ங்கிறது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் கேரிஸ் அவுட் த இன்ஸ்ட்ரக்ஷன் டிஃபைன்ட் இன் த இன்டர்ஃபேஸ். இம்ப்ளிமெண்டேஷன்னா இன்டர்ஃபேஸில் டிஃபைன் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் வந்து இந்த இம்ப்ளிமெண்டேஷனோட வேலை. நெக்ஸ்ட் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அதெல்லாம். The class template specifies the interface to enable an object to be created and operated. அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அந்த ஆப்ஜெக்டோட வேலை வந்து ஒரு இது ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி, இன்டர்ஃபேஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி அதை ப்ராப்பராக ஒர்க் பண்ண வைக்கிறது வந்து இந்த இன்டர்ஃபேஸ் தான். நெக்ஸ்ட் வந்து an object attributes and behavior is controlled by sending functions to the object. இந்த இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணுதுன்னா ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபங்க்ஷனை சென்ட் பண்ணி அதோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இந்த ரெண்டு தான் வந்து இன்டர்ஃபேஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பியூர் ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன் வந்து 2 types, பியூர் ஃபங்க்ஷன்ஸ், இம்பியூர் ஃபங்க்ஷன் 2 இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பியூர் ஃபங்க்ஷன். Pure functions are the functions which will give extract result when the same arguments are passed. அப்படின்னா நம்ம வந்து எப்போவுமே சேம் ஆர்குமெண்ட் கொடுத்தாலுமே, எப்போ நம்ம எந்த வேல்யூ கொடுத்தாலுமே சேம் ரிசல்ட் தான் நமக்கு கிடைக்கும். டிஃப்ரெண்ட் எந்த டைமில் வந்து சேம் வேல்யூ கொடுத்தாலுமே சேம் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ சைன் 0வோட வேல்யூ வந்து எப்போவே சைன் 0 கொடுத்தாலுமே வந்து 0 தான் நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். அதே மாதிரி ஒரு வேல்யூவோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும், 2 ஸ்கொயர்னா எப்போவுமே 4 தான், அது எப்போ எந்த டைம்லேயும் வந்து சேஞ்ச் ஆகாது. இந்த மாதிரி வரதான் வந்து பியூர் ஃபங்க்ஷன்ஸ் சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ். The variable used inside the functions may cause side effects through the functions which are not passed with any arguments. In such cases, the function is called impure functions. நம்ம வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறோன்னா எப்போவுமே வந்து எக்ஸாக்ட் ரிசல்ட்டை தராது, ஒவ்வொரு டைம்லேயும் வந்து ஒவ்வொரு ரிசல்ட்டை நமக்கு கொடுக்குது. தான் வந்து இம்பியூர் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ரேண்டம் நம்பர் கண்டுபிடிக்கிறோன்னா ரேண்டம் நம்பருக்கு வந்து அது ரிசல்ட் வந்து எப்போவுமே ஒரே நம்பர் நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்காது, வேறு ரிசல்ட் தான் கிடைக்கும். அதான் வந்து இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். Data abstraction is a powerful concept in computer science that allows programmers to treat code as an object. வந்து programmer வந்து கோடை வந்து ஒரு பொருள் மாதிரி கன்சிடர் பண்ணுற ஹெல்ப் பண்ணுறதா வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனுங்கிறது. இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் ப்ரொவைட்ஸ் மாடுலாரிட்டி. மாடுலாரிட்டினாலே ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னா அதை சப் ப்ரோக்ராம்ஸாக மாடியூல்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதா வந்து மாடுலாரிட்டின்னு சொல்கிறாங்க. இது வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் ஃபெசிலிட்டேட் 2 functions. ஃபர்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர். ஃபங்க்ஷன்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்டர், டிஸ்ட்ரக்டர், இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் மூலமாக தான் வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து செயல்படுத்தப்படுது.
ஃபர்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்டர். நெக்ஸ்ட் வந்து tuple. Tuple is a comma separated sequence of values surrounded with parenthesis. இது வந்து sequence of values are surrounded with parenthesis. It is separated by comma. This tuple is similar to list. List மாதிரி தான் வந்து tuple வந்து ஆக்ட் பண்ணுது. The difference between the two is that you cannot change the elements of a tuple once it is assigned, whereas in a list elements can be changed. இது வந்து லிஸ்ட்டில் வந்து எலமெண்ட்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஆனால் ட்ரிப்பிளில் வந்து ஒன்ஸ் நம்ம எலமெண்ட்ஸ் கொடுத்தோன்னா அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. வந்து இம்மியூட்டபிள். எக்ஸாம்பிள் வந்து ட்ரிப்பிளுக்கு வந்து கலர் ஈக்குவல் டு ரெட்டு, க்ரீன், ப்ளூ. நார்மல் பேராந்திசிஸ் போட்டிருக்காங்க, கம்மாவால் செப்பரேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்கோப்பிங். ஸ்கோப்பிங்னாலே அந்த அக்சசபிலிட்டி ஆர் விசிபிலிட்டியை மீன் பண்ணுறதா வந்து ஸ்கோப்பிங்னு சொல்கிறாங்க. Scope refers to the visibility of variable, parameter and functions in one part of the program to another part of the same program. ஸ்கோப்பிங்னாலே நம்ம கொடுக்குற ஒரு வேரியபிள் வந்து அந்த வேரியபிளோட அக்சசபிலிட்டி வந்து அந்த ப்ரோக்ராமில் எது வரைக்கும் இருக்குங்கிறத பற்றி சொல்கிறதா வந்து ஸ்கோப்பிங். The process of binding a variable name with an object is called mapping. ஒரு வேரியபிள் நேமை பேஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை வந்து பைண்ட் பண்ணுறதா வந்து லிங்க் பண்ணுறதா வந்து மேப்பிங்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் யூஸ் டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டு மேப் த வேரியபிள் அண்ட் ஆப்ஜெக்ட். வேரியபிளையும் ஆப்ஜெக்டையும் மேப் பண்ணுறதுக்கு வந்து ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. Name spaces are containers for mapping names of variables to object. நெக்ஸ்ட் வந்து LEGP ரூல். இது வந்து LEGPனா Lனா லோக்கல், Eனா என்க்ளோஸ்ட், G குளோபல், B என்றது புல்டின். LEGP rule. LEGP rule is used to decide the order in which the scopes are to be searched for scope resolution. இந்த ஸ்கோப் ஒரு ஆர்டரில் டிசைட் பண்ணி கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணுறதா வந்து LEGP ரூல். ஃபர்ஸ்ட் வந்து Lனா லோக்கல் ஸ்கோப். Local scope refers to variable defined in current function. ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம வேரியபிள் எழுதுறோம்னா அந்த வேரியபிளோட அக்சசபிலிட்டி வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளாடி மட்டும்தான் இருக்கும். அதான் வந்து லோக்கல் ஸ்கோப். நெக்ஸ்ட் வந்து குளோபல் ஸ்கோப். A variable which is declared outside of all functions in a program is known as global function. Global functionனா நம்ம ஒரு ப்ரோக்ராமில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியே ஒரு ஆப்ஜெக்டை டிக்ளேர் பண்ணுறோன்னா அதோட ஸ்கோப் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளாடி இருக்கும். அந்த ப்ரோக்ராம் முழுவதுமே வந்து அக்சசபிலிட்டி இருக்கும். அதாவது குளோபல் ஸ்கோப். நெக்ஸ்ட் வந்து என்க்ளோஸ்டு ஸ்கோப். A variable which is declared inside a function which contains another function definition within it. The inner function can also access the variable of the outer function. This scope is called enclosed scope. அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ளாடி நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுறோம்னா இன்னர் ஃபங்க்ஷன், அந்த இன்னர் ஃபங்க்ஷனுக்கு வந்து அதோட ஸ்கோப் வந்து அவுட்டர் ஃபங்க்ஷனில் நம்ம டிக்ளேர் பண்ணுற வேரியபிளை வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதான் வந்து என்க்ளோஸ்டு ஸ்கோப்புன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து புல்டின் ஸ்கோப். ரிசர்வ்டு நேம்ஸ் இன் புல்டின் ஃபங்க்ஷன். ரிசர்வ்டு நேம்ஸ் எல்லாம் வந்து இதில் இன்வால்வ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து மாடியூல். மாடியூல்னாலே ஒரு ப்ரோக்ராமை சப் மாடியூல்ஸை பிரித்து ப்ராசஸ் பண்ணுறதா வந்து மாடியூல்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மாடியூல் இஸ் எ பார்ட் ஆஃப் எ ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராமோட ஒரு பகுதியை தான் என்ன சொல்கிறாங்க, மாடியூல்னு சொல்கிறாங்க. ப்ரோக்ராம்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் ஒன் ஆர் மோர் இண்டிபெண்டன்ட்லி டெவலப்டு மாடியூல்ஸ். ஒரு ப்ரோக்ராம்னாலே கண்டிப்பாக இண்டிபெண்ட்டாக டெவலப் பண்ண மாடியூல்ஸ் சேர்ந்தது தான் ஒரு ப்ரோக்ராமாக இருக்க முடியும். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடியூல்ஸ். மாடியூல்ஸ் கண்டெய்ன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ப்ராசஸிங் லாஜிக் அண்ட் டேட்டா. மாடியூல்ஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், ப்ராசஸிங் லாஜிக் அண்ட் டேட்டா எல்லாம் சேர்ந்தது தான் வந்து மாடியூல். ஸோ மாடியூல்ஸ் கேன் பி செப்பரேட்லி கம்பைல்ட் அண்ட் ஸ்டோர்ட் இன் எ லைப்ரரி. இந்த ஒவ்வொரு மாடியூல்ஸையும் தனித்தனியாக கம்பைல் பண்ணி லைப்ரரியில் போய் சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. மாடியூல்ஸ் கேன் பி இன்க்ளூடட் இன் எ ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராமில் இன்க்ளூட் பண்ண முடியும். Module segments can be used by invoking a name and some parameters. இது வந்து ஒரு name parameters வந்து செயல்படுத்த முடியும். நெக்ஸ்ட் வந்து module segments can be used by other module. ஒரு மாடியூல்ஸில் இருக்க செக்மெண்ட்ஸ் வந்து இன்னொரு மாடியூல்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூஸிங் மாடுலார் ப்ரோக்ராமிங். நம்ம இந்த மாடுலார் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுறதுனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்க்க போகிறோம். லெஸ் கோட் டு பி ரிட்டன். நம்ம இதனால் வந்து குறைந்த அளவு கோடிங் வந்து எழுதணும். ஏன்னா ஒரு வாட்டி எழுதுகிற கோடை வந்து இன்னொரு மாடியூல்ஸ் நம்ம இன்னொரு ப்ரோக்ராமில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால் வந்து லெஸ் கோட் டு பி ரிட்டன். A single procedure can be developed for
ரீயூஸ் வந்து நம்ம திருப்பி ரீயூஸ் பண்ணுறதுக்காக ஒரு சிங்கிள் ப்ரொசீஜர் வந்து எழுதுகிறாங்க, ரிட்டன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து a program can be designed more easily because a small team deals with only a small part of the entire program. வந்து ஒரு ப்ரோக்ராமில் வந்து நிறைய ப்ரோக்ராமர்ஸ் வந்து ஒரு சின்ன சின்ன பகுதிகளை டெவலப் பண்ணுறதுனால வந்து அது யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மாடுலர் ப்ரோக்ராமிங் அலோஸ் மெனி ப்ரோக்ராமர்ஸ் டு கொலாபரேட் ஆன் த சேம் அப்ளிகேஷன். அதே தான் நிறைய ப்ரோக்ராமர்ஸ் வந்து ஒரு ப்ரோக்ராமில் கொலாபரேட் சேர்ந்து வந்து ஒர்க் பண்ண முடியுது. The code is stored across multiple files. இந்த கோடு வந்து நிறைய ஃபைல்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. கோட் இஸ் ஷார்ட், சிம்பிள் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அதனால் என்ன ஆகுதுன்னா நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது, சிம்பிளாக இருக்குது, ஷார்ட்டாக இருக்குது, சைஸ் வந்து ஷார்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எரர்ஸ் கேன் ஈஸிலி பி ஐடென்டிஃபைட். ஷார்ட்டாக சிம்பிளாக இருக்கிறதுனால நம்ம வந்து அதோட எரர்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இந்த சேம் கோட் கேன் பி யூஸ்ட் இன் மெனி அப்ளிகேஷன். நம்ம சேம் கோடை வந்து நிறைய அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணிக்க முடியும். The scoping of variables can easily be controlled. அந்த ஸ்கோப்பிங் அக்சசபிலிட்டியை வந்து ஈஸியாக வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜி. அல்காரிதம்னாலே நம்ம நார்மலாக வந்து கம்ப்யூட்டரில் மட்டும் யூஸ் பண்ணுறதில்ல, நம்மளோட ரியல் லைஃப்லேயுமே வந்து அல்காரிதம் டெய்லி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு ட்ராவல் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து ஷார்ட் ரூட் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் ஒரு ஏதோ திங்ஸ் அரேஞ்ச் பண்ணுறோம், புக்ஸ் எல்லாம் செல்ஃபில் அரேஞ்ச் பண்ணுறோன்னா அதுலேயும் ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து ஏதோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா அதுலேயும் ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம். நம்ம கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் அல்காரிதம் இஸ் எ ஃபைனைட் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு அக்கம்ப்ளிஷ் எ பர்டிகுலர் டாஸ்க். ஒரு குறிப்பிட்ட டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா அல்காரிதம் சொல்கிறாங்க. இட் இஸ் எ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஃபார் சால்விங் எ கிவன் ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா அல்காரிதம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அல்காரிதம். இதில் வந்து நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்புட், அவுட்புட், ஃபைனைட்னஸ், டெஃபினைட்னஸ், எஃபெக்டிவ்னஸ், கரெக்ட்னஸ், சிம்பிளிசிட்டி, அன்ஆம்பிகுயஸ், போர்ட்டபிள், இண்டிபெண்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து இன்புட்னா நம்ம எப்படியுமே ஒரு அல்காரிதம் எழுதுறோம்னா அதுக்கு ஒரு கண்டிப்பாக வந்து இன்புட் கொடுத்து தான் ஆகணும். அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா இன்புட் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அவுட்புட். நம்ம கொடுக்குற இன்புட்டை வந்து ப்ராசஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக மினிமம் ஒரு அவுட்புட் கிடைக்கும், மோர் தென் ஒன்றுக்கு மேலே அவுட்புட்டும் கிடைக்கலாம், அதாவது அவுட்புட். ஃபைனைட்னஸ்னால் வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் அல்காரிதம் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கணும் லிமிட்டை குறிப்பிட்றதா வந்து ஃபைனைட்னஸ். நெக்ஸ்ட் வந்து டெஃபினிட்னஸ் வந்து இதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு வரையறுக்கப்பட்டதாக இருக்கும், டெஃபினிட்னஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எஃபெக்டிவ்னஸ்னால் நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு அல்காரிதத்தை முடிக்கிற அளவுக்கு ஒரு எஃபெக்டிவ் உள்ளதாக இருக்கும். கரெக்ட்னஸ்னால் அந்த கோட் எரர் ஃப்ரீயாக இருக்கும், ஒரு எரர் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியதாக இருக்கும் அல்காரிதம் வந்து. நெக்ஸ்ட் வந்து சிம்பிளிசிட்டி வந்து எளிமையாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். அன்ஆம்பிகுவஸ்னால் வந்து அதனால் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வராது, குழப்பம் நம்ம பார்க்குறவங்களுக்கு வந்து எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். போர்ட்டபிள்னால் இந்த அல்காரிதம் வந்து எந்த வகையான ஒரு இன்புட்டையும் வந்து எடுத்துக்கும், அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். இண்டிபெண்டன்ட்னா நம்ம எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையும் வந்து டிபெண்ட் பண்ணாமல் இண்டிபெண்ட்டாக செயல்படும் இந்த அல்காரிதம் வந்து. இதான் வந்து அல்காரிதம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அல்காரிதம். நெக்ஸ்ட் வந்து காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அல்காரிதம். டூ காம்ப்ளெக்சிட்டி, டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. Time complexity of an algorithm is given by the number of steps taken by the algorithm to complete the process. Time complexity na நம்ம ஒரு அல்காரிதத்தை ஒரு ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எத்தனை ஸ்டெப்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுறோங்கிறத குறிக்கிறது தான் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி, நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் டேக்கன் பை an algorithm. நெக்ஸ்ட் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. Space complexity of an algorithm is the amount of memory required to run its compilation. நான் ஒரு ப்ராசஸை முடிக்கிறதுக்கு அந்த அல்காரிதம் வந்து எவ்வளவு மெமரி ஸ்பேஸ் எடுத்துக்கிறது அதை பொறுத்து தான் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. நெக்ஸ்ட் வந்து அசம்ப்டோனிக் நோட்டேஷன். Asymptotic notations are the languages that uses meaningful statements about time and space complexity. The time complexity space complexity வந்து யூஸ் பண்ணுறது மீனிங்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா அசம்ப்டோனிக் நோட்டேஷன். இது வந்து 3 நோட்டேஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பிக் ஓ, பிக் ஒமேகா, பிக் லாக். The big O என்கிறது வந்து describes the worst case of an algorithm. worst case இருக்க அல்காரிதம் தான் டினோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து big O. நெக்ஸ்ட்
பிக் ஒமேகாங்கிறது வந்து பெஸ்ட் கேஸ் ஆஃப் அல்காரிதம். இந்த பெஸ்ட் கேஸ் ஆஃப் அல்காரிதத்தை டினோட் பண்ணுறது வந்து பிக் ஒமேகா. நெக்ஸ்ட் பிக் லாக்ங்கிறது வந்து பெஸ்ட் கேஸ் அண்ட் ஒஸ்ட் கேஸ் ரெண்டையுமே வந்து டினோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா வந்து பிக் லாக்ங்கிற இந்த நோட்டேஷன். இதோட வந்து இது முடிஞ்சிச்சு. இதில் வந்து முக்கியமாக வந்து இந்த டெஃபினிஷன்ஸ் அதிகமாக கேட்குறாங்க. ஃபங்க்ஷன்னா என்ன, ஸ்கோப்பிங்னா என்ன, எல்இஜிபி ரூல் வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸில் அடிக்கடி கேட்குறாங்க. அவ்வளோ தான் சார். தேங்க்யூ.